அருண் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வருகிறான். அவன் மனதில் ஒரு கேள்வி. தாத்தா, ஏன் எல்லோரும் நல்ல தொடக்கம் முக்கியம் என்று சொல்கிறார்கள்? தாத்தா மாமரத்தின் கீழ் அமர்ந்து சிரிக்கிறார். அதற்கான பதிலை இந்த மாமரம் சொல்கிறது. அருண், மரமா? அது எப்படி? தாத்தா ஒரு சிறிய மாம்பழ விதையை காட்டுகிறார். இந்த பெரிய மரம் ஒரு காலத்தில் இப்படித்தான் ஒரு சிறிய விதையாக இருந்தது. உண்மையாவா தாத்தா? இது எப்படி பெரிய மரமாகும்? நான் சிறுவனாக இருந்தபோது இந்த விதையை நட்டேன். அப்போது யாரும் இது பெரிய மரமாகும் என்று நினைக்கவில்லை. ஆனால் நல்ல தொடக்கம் இருந்ததால் அது மெதுவாக வளர்ந்து இன்று நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நிழல் தருகிறது. அப்படியானால் எல்லா பெரிய விஷயங்களும் சிறிய தொடக்கத்திலிருந்துதானா ஆரம்பிக்கின்றன? சரியாக புரிந்து கொண்டாய் அருண், நீ புத்திசாலி. திருவள்ளுவர் சொல்கிறார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என இந்த உலகத்தின் தொடக்கத்தை கூறுகிறார். எப்படி ஆ இல்லாமல் தமிழ் எழுத்துகள் தொடங்க முடியாதோ, அதேபோல் ஒரு நல்ல தொடக்கம் இல்லாமல் வெற்றியும் வராது. நான் இன்று முதல் தினமும் நன்றாக படிக்க ஆரம்பிக்கிறேன். அதுவே உன் வெற்றியின் முதல் படி. மகனே, பெரிய சாதனைகள் எல்லாம் சிறிய தொடக்கங்களிலிருந்தே பிறக்கின்றன. இனி நான் ஒவ்வொரு நாளையும் நல்ல தொடக்கத்துடன் ஆரம்பிப்பேன் தாத்தா.